இந்த லட்சணத்திலே தெரியுது இவங்களுடைய இந்த அடுத்த 5 வருஷம் எப்படி இருக்க போகுது, இவங்க எப்படி இந்த தமிழுக்கு முன்னுரிமை கொடுக்க போறாங்க, இந்த தமிழ்நாட்டுக்கு முன்னுரிமை கொடுக்க போறாங்க, மாநில உரிமைகளை எப்படியெல்லாம் பாதுகாக்க போறாங்கன்றது இந்த ஒரு 1/2 மணி நேர ஒரு பதவியேற்பு விழாவில் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிருச்சு. ஏன்னா என்ன பண்ணாங்க அப்படின்னு உங்கள் எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா? விஜய் வர்றதுல உங்களுக்குலாம் அவ்வளோ காண்டா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க இல்லையா? அதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுக்க நம்ம சொல்ல போகிறோம். என்ன ஏதுன்றதை முழுசாக பார்த்துடலாம். வணக்கம் அன்பு தமிழ் சொந்தங்களே. அதாவது தமிழ் சொந்தங்களே நம்ம சொல்கிறது காலப்போக்கில் வட சொந்தங்களே, வடவர்களே அப்படின்னு இல்லை, தமிழில் இதை சொல்ல முடியுமா, தமிழ் சொந்தங்களேன்றதே இந்தியில் சொல்லணுமோ அப்படின்ற ஒரு நிலைமைக்கு கொண்டு போயிடுமோன்னு ஒரு பயத்தை ஏற்படுத்தி வச்சிருக்காரு இந்த ஒரு 1/2 மணி நேர பதவியேற்பு விழாவில் விஜய் அவர்கள் செஞ்ச ஒரு செய்கை. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பதவியேற்பு விழா எப்பொழுதும் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல எந்த ஒரு அரசு நிகழ்ச்சியாக இருந்தாலும் இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கம் அது யாரோடைய அரசாங்கம் இருந்தாலும் சரி, முதல்ல தமிழ்தாய் வாழ்த்து தான், தமிழ்தாய் வாழ்த்துக்கு தான் முன்னுரிமை. அந்த தமிழ்தாய் வாழ்த்து பாடும்போது எந்திரிச்சு நிக்கலன்னு சொல்லி இங்கே பெரும் சர்ச்சையை கிளம்பினது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். இப்போ அந்த தமிழ்தாய் வாழ்த்து மட்டும்தான் பாடுறாங்கன்னு சொல்லி ஆளுநர் சட்டசபையை விட்டு ஏஞ்சி வெளியே போனது எல்லாமே தெரியும். கூட சேர்ந்து தேசிய கீதமும் பாடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தமிழ்தாய் வாழ்த்து, தேசிய கீதம் இது 2 மட்டும்தான் பாடப்படும். அதுவும் விழாவோட தொடக்கத்தில் தமிழ்தாய் வாழ்த்தும், விழாவோட முடிவில் தேசிய கீதமும் பாடப்படும். இதன் அடிப்படை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழுக்கு முன்னுரிமை கொடுத்து, எங்கள் மாநிலங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து, நான் இருக்கக்கூடிய இந்த நிலப்பரப்புக்கும், இந்த நிலத்துக்கும், இந்த மக்களுக்கும், இந்த மொழிக்கும், இந்த உணர்வுகளுக்கும், இந்த கலாச்சாரங்களுக்கும் முன்னுரிமை கொடுக்குறன்ற விதமாக தமிழ்தாய் வாழ்த்து முதல்ல பாடப்படும். அதோடைய வாழ்த்துக்களாக இருக்கும். எண்டில் தேசிய கீதம் இருக்கும். ஏன்னா நாங்கள் என்னதான் தமிழர்களாக இருந்தாலும், இங்கே இருக்கக்கூடிய என்ன திட்டங்கள் எதுவாக இருந்தாலும், முடிவில் வந்து தேசிய கீதம் பாடப்படுறதுக்கான காரணம் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, நாங்களும் இந்த நாட்டோட பிரஜை தான், இந்தியாவுடைய ஒரு பிரஜையாக தான் இருந்துகிட்டு இருக்கோம் அப்படின்ற அடிப்படையில் இங்கே என்னவா இருந்துச்சுன்னா தேசிய கீதம் கடைசியில் பாடப்படும். இப்படியான வழிமுறைகளை இதுவரைக்கும் இருந்த அரசாங்கங்கள் கடைபிடிச்சுக்கிட்டு வந்துருச்சு. அரசு நிகழ்ச்சிகள் இது எல்லாத்தையும் கடைபிடிச்சு வந்துருச்சு. விஜய் மாற்றம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்து இங்கே முதல் மாற்றமாக என்ன பண்ணியிருக்காருன்னா, தமிழ்தாய் வாழ்த்தை தூக்கி போய் கடைசியில் போட்டு வச்சிருக்காரு. முதன்மைத்துவமாக எதுக்கு முதன்மை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்திக்கு தான் முதல்துவம் கொடுக்குறாரு. எங்கப்பா இந்தி கொடுக்குறாரு, தேசிய கீதம் தானே பாடினாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வந்தே மாதரம் அப்படின்ற பாடல் வந்து தேசிய கீதத்துக்குள்ளேயே வராது. அதே வந்தே மாதர பாடல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பள்ளிகளில் பாடப்படுது. ஆனால் அது எப்படி இருக்கும், இடையில கொடி கம்பங்களில் ஏற்றும் போது கொடி பாடல் பாடுவாங்க, அப்போ கூட சேர்ந்து இந்த வந்தே மாதர பாடல்கள் பாடுவாங்க, கலைஞ்சு போகும்போது வந்தே மாதர பாடல்கள் பாடுவாங்க. இந்த வந்தே மாதர பாடல்கள் கட்டாயம் இல்லை அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கங்கள் எல்லாமே அறிவிச்சாச்சு. தேசிய கீதம் மட்டும் பாடினாலே போதுமானது அப்படின்னு சொல்லியாச்சு. அதே வந்தே மாதர பாடல் தமிழ்லையும் இருக்குது, தமிழ்லையும் பாடியிருக்கலாம். ஆனால் முதல்ல இவங்க விழாவை தொடங்கும் போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வந்தே மாதர பாடலை பாடுறாங்க. பாடும்போது என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஹிந்திலேயே வந்து பாடுறாங்க, சான்ஸ்கிரிட்டில் வந்து பாடுறாங்க. ஹிந்திலையும் சான்ஸ்கிரிட்லையும் இங்கே பாடும்போது இந்த மும்மொழி கொள்கைக்கு பிஎம்சி திட்டத்துக்கு விஜய் அனுமதிப்பாரா மாட்டாரான்ற பெரிய சந்தேகம் எல்லாருக்குள்ளேயும் இருந்துச்சு. அனுமதிச்சிருவாரோன்ற ஒரு பெரிய பயத்தை இங்கே ஏற்படுத்தி விட்டுருச்சு. விஜய் இதுக்கு எதிராக இருந்து எப்படி குரல் கொடுக்க போகிறாரு, எதிராக இருந்து எப்படி பேச போகிறாருன்ற ஒரு பயம் இங்கே எல்லாருக்குள்ளேயும் ஏற்பட்டுருச்சு. மாற்றம் நினச்சி இதைத்தான் கொண்டு வந்து சேர்த்துருக்கோமா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய அச்சத்துக்குள்ளாக்குற இடமா வந்து விஜயோடைய அந்த பதவியேற்பு விழா அப்படி வந்து நடந்துருச்சு. அந்த இடத்துல நடந்த ஒவ்வொரு சம்பவமும் வந்து கொஞ்சம் சினிமா பாணியிலே ஆடியோ லான்ச் பண்ணுற விதமாகவே எல்லா இடத்துலையும் இருந்துச்சு. விஜய் அவர்கள் பதவி ஏற்கும் போது கூட கொஞ்சம் உணர்ச்சி வசம் அதிகமாக பட்டு தான் பதவியேற்றார். இன்னொரு 1 வாரத்துக்கு விஜயோடைய ரசிகர்கள் எல்லாருமே வந்து தொடர்ந்து அதை தான் பேச போகிறாங்க. விஜய் அவர்கள் என்ன பண்ணார் பார்த்தீங்களா, பதவி இருக்கும்போது எப்படி பேசினார், எவ்வளோ ஆக்ரோஷமாக பேசினார், பியூர் கூஸ் பம்ப்ஸ்பா அப்படின்னு சொல்லி என் கேமில் ஸ்பைடர்மேன் என்ட்ரி ஆகும்போது அப்படி தான் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் எல்லாத்தையும் ரீக்ரியேட் பண்ணுற மாதிரி, அங்கே பாருங்கள் புல்லரிக்குது அப்படின்னு போடுற மாதிரியான ஒரு சம்பவத்தை தான் கிரியேட் பண்ணுற மாதிரி விஜய் அவர்கள் செஞ்சுருக்காரு. தவிர மக்கள் எல்லாரையுமே வந்து சிந்திக்க விடாமல், சிந்தனை பக்கம் நகர்த்தாமல் முழுக்க இந்த கூஸ் பம்ப்ஸ்லேயே வச்சுக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கிங்களேன். ரஜினி ஒரு சரியான ஒரு விஷயம் சொல்லியிருப்பார், சுந்தர்சியும் அந்த விஷயத்தை வந்து ஒரு இன்டர்வியூ அப்போ சொல்லியிருப்பார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பெல்லாம் வந்து உணர்ச்சி வசம் அதிகமாக ஆகுதோ, எமோஷன் அதிகமாகுதோ, அங்கே லாஜிக்கை யோசிக்கவே தோணாது அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ் சினிமாக்கள் பல காலங்களில் அப்படி தான் இருந்திருக்கு. உணர்ச்சி வசங்கள் எப்போ அதிகமாக படுறாங்களோ, உணர்ச்சி வசப்பட்டு எப்போ அதிக எமோஷன் ஆகுறாங்களோ, அப்போல்லாம் வந்து லாஜிக்கை யோசிக்கவே மாட்டாங்க. எப்போ ஒருத்தன் அடித்தா அவ்வளோ தூரத்துக்கு போய் பறந்து விழுகிறானா, அது ஒரு உணர்ச்சி வசப்பட்ட விஷயமா இருக்கும். ஒரு கூஸ் பம்ப்ஸான
ஒரு மொமெண்ட்டாக இருக்கும். பிஜிஎம் போட்டு நம்மளை ஏற்றி விட்டுறாங்க. அப்படி பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய லாஜிக்கு நம்ம யோசிக்கவே மாட்டோம். அதில் இருக்கிற சயின்டிஃபிக்கான விஷயங்கள் யோசிக்கவே மாட்டோம். ஒருத்தனை வயிற்றுல அடிக்கிறாங்க, அவன் அந்த இடத்துல சுருண்டு உள்ள தானே முடியும், அவன் எப்படி பவுன்ஸ் ஆகி பறந்து போவான், அதுக்கான வாய்ப்பு என்ன இருக்குது அப்படின்ற ஒரு எண்ணம், அந்த எண்ணோட்டம் ஒரு சாதாரண மனுஷனால எப்படி இது முடியுன்ற எண்ணோட்டம் மக்களுக்குள்ளே ஓடவே ஓடாது. இது சினிமாவுடைய பாணி. அப்போ தான் வந்து திரைக்குள்ளே அத்தனை பேரை வந்து ஒரு இருட்டுக்குள்ளே அதை ஒரு வெளிச்சத்தை வாங்கி அந்த இடத்துல உட்கார வைக்க முடியும். அதுதான் அதுக்கான சாத்தியக்கூறுகள். அதே சாத்தியக்கூறுகளை இன்னைக்கு அரசியலுக்குள்ள நுழைச்சிருக்கிறது இருக்கு இல்லையா, மிகப்பெரிய மோசமான விஷயமா இருக்கு. ஏன்னா இங்க எல்லாருடைய பார்வையும் என்னவா இருந்துச்சுன்னா, விஜய் அவர்கள் ஆட்சி ஏற்பாரா, ஜோசப் விஜய் என்னும் நான் சொல்வாரான்றதை மட்டும்தான் எல்லாரும் எதிர்நோக்கி இருந்தாங்களே தவிர, அந்த இடத்துல நடக்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கோ சில சர்ச்சைக்குரிய விஷயங்களுக்கோ தமிழ் ஒடுக்கப்படுகிற ஒரு இடத்துக்கு போற இடத்த வந்து இதுவரைக்கும் யாருமே கண்டுக்காம தான் இருந்திருக்காங்க. இப்படியான சூழல் தொடர்ந்து நிலவச்சு இந்த முறைகளை அவர் தொடர்ந்து கடைபிடிச்சாரு அப்படின்னா, மத்திய அரசோடு இணங்கி போகிறார் அப்படின்னா, ஏன்னா இப்போ பாடப்பட்டது கூட அந்த வந்தே மாதரம் பாடல் கூட மத்திய அரசோட ஆணைக்கு இணங்க தான் அது செஞ்சிருக்காங்க. அந்த ஆணைக்கு இணங்க தான் செஞ்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்த அரசு இதை பண்ணிச்சான்னு கேட்டீங்கன்னா எதிர்த்து நின்னாங்க. மத்திய அரசுக்கு எதிர்த்து நின்னாங்க. விஜய் அவருடைய அறிக்கைகள்ல தொடர்ந்து சொல்லியிருக்காரு. முதல் ஒரு 4-5 அறிக்கைகள்லேயே என்ன சொல்லியிருக்காருன்னா, மத்திய அரசிடமிருந்து கேட்டு பெறுவது, மத்திய அரசிடமிருந்து வலியுறுத்தி பெறுவது, அதுக்கு நெருக்கடி கொடுப்பது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் என்ன மாதிரியான நெருக்கடிகளை கொடுக்க போறாரு? இங்க கொடுத்த நெருக்கடிகளே இவரால் தாங்க முடியலையே, இவர் எப்படி நெருக்கடி கொடுப்பாரு? ஒன்று நீ போய் மேலே இருந்து அமுக்கணும், இல்லை உன்னைய மேலே இருந்து அமுக்கிறான்னு நீ கீழே இருந்து தாங்கியாச்சும் பிடிக்கணும். இந்த ரெண்டுத்தையும் செய்யாமல் ஒரு பக்கம் நின்று மேலே நின்று எங்கேயோ நின்று நான் கை மட்டும் காட்டிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ்லாம் பஸ்ஸில்லாம் போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, தூரத்துலேருந்து கை காட்டுப்பாங்க, அவன் கை மட்டும் ஷேக் பண்ணிப்பாங்க. இப்போ நான் இங்கேருந்து கையாடுறேன்னா ஆப்போசிட்லேருந்து ஒருத்தர் கையாட்டினார்னா அது கை கொடுத்துக்கிட்டு தான் அர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, சிக்னல் காட்டுற விதம். இந்த மாதிரியான விதத்தை தான் இப்போ விஜய் அவர்கள் கை கொண்டு செஞ்சுருக்காரு. அவருடைய அந்த விழா பதவியேற்பு விழாலே அவர் அதை தான் செஞ்சுருக்காரு. இதுவே வேற ஒரு அரசா இருந்தா இந்த இடத்துல இது நடந்திருக்குமானா அது பெரிய கேள்விக்குறியா தான் இருந்திருக்கும். கண்டிப்பா அது நடந்திருக்காது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த ஒவ்வொரு நிகழ்வும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு பெரிய சர்ச்சைக்குள்ளதாக தான் இருந்திருக்கு. அந்த தமிழ்தாய் வாழ்த்துக்காக இங்கே பல பேர் வந்து ஏகப்பட்ட சர்ச்சைகள் நடந்திருக்கு. அதுதான் உண்மையும் கூட. ஒருத்தர் சாமியார் வந்து என்ன பண்ணாருன்னா, அரசு நிகழ்ச்சியில் அரசு விழாவில் வந்து தமிழ்தாய் வாழ்த்துக்கு எழுந்து நிற்கல, அவர் பாட்டுன்னு அப்படி 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 பிடிச்சிக்கிட்டு கொம்பை பிடிச்சிக்கிட்டு உட்காந்தே கிடந்தார். இப்போ அப்படி உட்கார்ந்தது எப்பேற்பட்ட ஒரு விஷயமா இருந்தால், தமிழக மக்களுக்கு அது எப்பேற்பட்ட கொந்தளிப்பை கொண்டு வந்திருந்தால் எல்லாரும் அது சர்ச்சைக்குரியதாக இருப்பாங்க, எல்லா மத்தியிலையும் பேசப்பட்டு இருக்கும், அதை எதிர்த்து இருப்பாங்க. எப்படி அவர் செய்யலாம்? தமிழ்தாய் வாழ்த்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் இல்லையா, தேசிய கீதத்துக்கு ஏஞ்சிடிக்க தெரிந்ததில்ல, அப்போ ஏன் அவர் பண்ணல அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பிரச்சனைகள் இங்கே தமிழ்நாட்டில் கிளம்பினது தான். அதே மாதிரி தமிழ் வாழ்கன்ற போர்டு 4 வருஷத்துக்கு அப்புறம் திரும்பி பார்த்தாங்க. ஐயா எடப்பாடி அவர்களுடைய ஆட்சிக்கு அப்புறம் திமுக அரசுடைய ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழ் வாழ்கன்ற ஒரு போர்டு பல்ச்சுன்னு தெரிய ஆரம்பிக்குது. அதோடைய முன்னுரிமைகள் கொண்டு வருது. தமிழ் படிக்கிறவங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுத்தாங்க. தமிழ் வழியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வேலைவாய்ப்புகளில் முன்னுரிமை அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. இப்போ இதெல்லாத்தையும் எங்கே பார்க்குறோம்? இந்த மாதிரியான விஷயங்களை எங்கிருந்து கொண்டு வர போகிறாரு? சமீபத்தில் ஒருத்தர் இறந்தார், என்ன தமிழ் இந்தியை வந்து உள்ள திணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரயில் முன்னாடி பாஞ்சு இறக்குறாரு. மே 17 இயக்கங்களை சார்ந்தவங்க தொடர்ந்து அதுக்காக குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த குரல்களுக்கெல்லாம் இந்த குரல்களையெல்லாம் நசுக்கிற விதமாக தான் இந்த அரசு நிகழ்ச்சி நடந்திருக்குன்னு நம்ம சொல்லலாம். அப்படி ஒருத்தர் அந்த மே 17 இயக்கத்திலிருந்து ஒருத்தர் இறக்கும் போது என்ன செய்கிறார் முதல்வர், அப்போ இருந்த முன்னாள் முதல்வர் என்ன செய்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் அப்படி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது, தயவுசெய்து அப்படி பண்ணாதீங்க, இங்கே ஆட்சி அதிகாரமும் எங்கள் கையில் இருக்குது, இந்த பவரை வச்சுக்கிட்டு கண்டிப்பாக இந்திய உள்ள கொண்டு வர மாட்டோம், அதுக்கான என்னென்ன நடவடிக்கைகள் எடுப்போமோ மாநில அரசாங்கத்தோடைய அதிகாரம் கொண்டு அதை கண்டிப்பாக முடக்குவோம், அதுக்கான எதிர்வினைகளை கண்டிப்பாக ஆற்றுவோம்னு சொன்னாங்க. சொன்ன மாதிரியே மத்திய அரசுக்கு எதிரான நிறைய வேலைகளை செஞ்சுட்டு இருந்தாங்க. இவங்க அவங்க கூட கூட்டு மறைமுக கூட்டணியிலேருந்து இதெல்லாத்தையும் நாடகம் நடத்துகிறாங்க அப்படின்னு பேசுகிறேன். விஜய் இன்னைக்கு தமிழ்தாய் வாழ்த்துக்கு என்ன முன்னுரிமை கொடுத்துருக்காரு, தேசிய கீதத்துக்கு என்ன முன்னுரிமை கொடுத்துருக்காரு, வந்தே மாதர பாடலுக்கு என்ன முன்னுரிமை கொடுத்துருக்காரு. அந்த வந்தே மாதர பாடல் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணது இருக்குது, அது இங்கே பாடப்பட்டு இருக்கு. அந்த பாடலை இங்கே பாடியிருக்காங்களா, அந்த தமிழில் பாடியிருக்காங்களா அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருந்திருக்கு. அது எதுவுமே நடக்கலை. விஜய் அவர்கள் தொடர்ந்து சர்ச்சைக்குரிய விஷயங்களை தான் தொடர்ந்து கிளப்பிட்டு இருக்காரு. எல்லாரையும் ஒரு மயக்கத்துக்குள்ளே வச்சிருக்காரு. கண்டிப்பாக தமிழ் பக்கம் திரும்பாமல் ஜோசப் விஜய் பக்கம் மட்டுமே மக்களுடைய பார்வையை திருப்பி வச்சிருக்காரு. இந்த பார்வையிலிருந்து மக்கள் திரும்பணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.